கிட்ட பல கோடிகளுக்கு வந்து பெரிய ஒரு பேலஸ் மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுத்த ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. அந்த வீட்டில் தான் இப்போ இருக்காங்க. அங்கேருந்து அவர் வெளியில் வந்ததே நிம்மதியாக இருக்க முடியல. பேங்க் அக்கௌண்ட் இல்லை, பணம் கிடையாது. சில நடிகர் நட்பெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் படம் கிட்டாருன்னு ட்ரீட் கூறான்னு கேட்கும்போது கூட காசு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்குனதுன்னு சொல்லி ஒரு நடிகை தான் சொல்கிறாரு. அதை பேர் சொல்லலை. பட் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையும் ஸ்பாயிலாக இருக்குது. ஸோ இனிமேல் படம் தான் எனக்கு நிம்மதி வேணும். இந்த பிரச்சனை முடிய வரைக்கும் நான் படம் பண்ண மாட்டேன் தெளிவாக சொல்லியிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஜெயம் ரவி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி அழுது தன்னோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காரு. விவாகரத்துங்கிற ஒரு விஷயம் 2 வருஷமா போயிட்டு இருக்கு. அது முடிவுக்கு வரும், தள்ளி வைக்கப்படுகிறது, இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து தன்னோட ஆதங்கத்தை தெரிவிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? நான் இந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்தேன் சார். ரொம்ப வேதனையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மனிதன் வந்து ஒரு ஆண் வந்து அளவே கூடாது. பொதுவாக என்ன பிரச்சனை தாங்கிக்கூடிய சக்தி இருக்குது அவனுக்கு. பட் அதை மீறி வந்து கண்கள் கலங்கி ரொம்ப அழுது பண்ணுற ஒரு விஷயம் வந்து உண்மையிலே அவரை நான் பார்த்த வரைக்குமே ஒரு நல்ல சிறந்த மனிதர், நல்ல அன்பாக பேசக்கூடியவர், தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடியவர் தான். பட் அது ரொம்ப வேதனையாக இருந்தது. இன்றைக்கி மீட்டிங்கில் அந்த ப்ரெஸ் மீட்டில் பண்ணும்போது ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாமே இருக்காங்க. பட் அவர் மட்டுமே பேசின ஒரு விஷயம், கேள்விகளுக்கு இடமே இல்லை. என்னுடைய உள்ளுக்குள்ளே புதஞ்சிருக்க நான் பேசிடுறேன், சொல்லிடுறேன் அப்படின்னு தான் ரொம்ப ரொம்ப ஆவேசமாக, ஆக்ரோஷமாக, கோபமாக அழுது பேசுகிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. பட் கிட்டத்தட்ட ஒரு 23 வருட நரக வாழ்க்கைங்கிறார் சுருக்கமாக சொல்லப்போனால். அப்போ அப்படி ஒரு வாழ்க்கை ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு கண்டினியூ பண்ண முடியாதுங்க. பட் இந்த பக்கம் கெனிஷாவோட போனதுன்னா, கெனிஷாவுக்கு ஒரு பேக்ரவுண்டாக இருக்குது. 13 வயசுலேயே உங்கள் அம்மா இழந்துட்டாங்க. அப்புறம் அவங்க வந்து 17 வயசில் அவங்க அப்பா இழந்துட்டாங்க. ஒரு 19 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்த இடமும் சரியில்லை. அந்த கேரக்டர் வந்து சரியில்லாத ஒரு கேரக்டராக இருக்குது. ஒரு குழந்தைய வயிற்றில் வந்து அதுவும் இல்லை. ஸோ அனாதையாக அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு கிளப்பில் வந்து சிங்கராக மாறுறது மாதிரி இருக்குது. கஷ்டமான சொல்ல ஒரு 500 ரூபாய்க்குள்ள நான் பாடியிருக்கேன், நான் கஷ்டப்பட்டு நான் வந்தவன் அப்படின்னு மாதிரி கெனிஷாவுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜெயம் ரவி குடும்பத்துக்காக உழைச்சி அப்பா அம்மாவுக்கு பண்ண முடியல, அண்ணனுக்கு பண்ண முடியல, தனி ஒருவன் பார்ட் 2 எடுக்கணும்னு பார்த்தாரு, அதுவும் பண்ண முடியல. இவ்வளோ சிக்கல்களை தாண்டி தன்னுடைய பேரண்ட்ஸுக்கு எதுவுமே பண்ணல. பேரண்ட்ஸ் இல்லாமல் நான் கிடையாது. ஸோ அவங்கள என்னை தூக்கி விட்டது. அப்போ அவர்களுக்கு நான் எதுவுமே பண்ண முடியல. இவங்களே சொந்த படம் எடுக்கிறாங்க, வெளிப்படங்களை கமிட் பண்ண மாட்டேங்கிறாங்க, சம்பளம் தரேன்றாங்க, அவங்களே வச்சுக்கிறாங்க வேறு. எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நான் அவங்களுடைய அதை மருந்து மாத்திரை செலவுக்கு மாதம் 20,000 கொடுத்துருக்கேன்றாரு. பசங்களுக்கு 50 லட்ச ரூபா படிப்பு செலவு கொடுத்துருக்கேன்றாரு. ஈசிஆரில் அதாவது ஒன்றா இருக்கும்போது தனியாக தான் போகணும்னு சொல்லப்பட்டு தனியாக பிரிஞ்சு போயிருக்கும்போது பார்த்தோம்னா ஈசிஆரில் கிட்ட பல கோடிகளுக்கு வந்து பெரிய ஒரு பேலஸ் மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுத்த ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. அந்த வீட்டில் தான் இப்போ இருக்காங்க. அங்கேருந்து அவர் வெளியில் வந்ததே நிம்மதியாக இருக்க முடியல. பேங்க் அக்கௌண்ட் இல்லை, பணம் கிடையாது. சில நடிகர் நட்பெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் படம் கிட்டாருன்னு ட்ரீட் கூறான்னு கேட்கும்போது கூட காசு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஏடா படம் இவ்வளோ படம் ஹிட்டு பண்ணுற செய்கிற பல லட்சம் கோடிகள் சம்பளம் வாங்கிட்டு இருக்க, காசு இல்லைன்னா ஏன்டா இல்லை, எங்கே போகுது, எல்லாம் ஒய்ஃப்ட்ட இருக்குது. அப்போ இவருக்கு ஒரு 1000 ரூபா செலவுனா கூட வந்து ஒய்ஃப்ட்ட வாங்குற சூழ்நிலை நான் இருக்கேன் அப்படிங்கிறார். அப்போ என்ன சிக்கல் உருவாயிருக்கு? இப்போ ஜெயம் ரவியை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தி அதை பணம் சம்பாதிக்க ஒரு கருவியாக பயன்படுத்தி யூஸ் பண்ணாங்களாங்கிறது தெரியல. ஆனால் இவருடைய பேட்டி பார்க்கும்போது அப்படி தான் தோணுது, நமக்கு நினைக்க தோணுது. பிளாஸ்ட் ஆகிருக்காரு. பசங்களை பார்க்கவே முடியல, ஸ்கூலுக்கு போனாலும் பார்க்க முடியல, செக்யூரிட்டியோட அனுப்புகிறாங்க, ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்கிறது கிடையாது, பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பையனை சொல்லும்போது அழுகிறாரு. அதுக்காக கையெல்லாம் கீறின விஷயத்த சொல்கிறாரு. நான் என்னோடய முடிவு எப்படி இருக்குன்னு தெரியலைங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர். இப்போது தனிமையில் நான் வந்து எல்லாத்தையும் வீடு கட்டி கொடுத்தேன், நான் வாடகை வீட்டில் இருக்கேன்றார். அப்போது தனிமை வந்து ரொம்ப கொடுமையானது. ஏதோ ஒரு முடிவு எடுத்துகிட்டு என்ன பண்ண முடியும் நம்ம அதை? ஸோ நல்ல மனிதர் இழந்துடக்கூடாது நம்ம அதை. அதனால் எனக்கு உதவி பண்ணவர்கள் ஐஸ்வர்யா கணேஷ் ரொம்ப உதவி பண்ணாங்க. நட்பு அவர் உதவி பண்ணியிருக்காங்க. எனக்கு சக நடிகர்கள் வந்து என்னை பற்றி தெரியும். நான் பல நடிகைகளோட பெரிய பெரிய நடிகைகளோட நடிச்சிருக்கேன் ஜோடியாக. யாரோட தப்பாக நான் பேசுனாங்களா? இந்த நடிகை அந்த எதுவுமே கிடையாது. பட் எனக்கு ஒரு ஆறுதலாக ஒரு நட்பாக வந்தவங்க கிடைச்சி அவர்களையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஸோ ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு போயிடுச்சு, இப்போ நான் தனியாக இருக்கேன் நான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இன்றைக்கி இது பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்குனதுன்னு சொல்லி ஒரு நடிகை தான் சொல்கிறாரு. அதை பேர் சொல்லலை. பட் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையும் ஸ்பாயிலாக இருக்குது. இப்போ என்னோடய வாழ்க்கையும் போச்சு எனக்குன்றாங்க. ஸோ டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. டிவோர்ஸ் வந்து இன்னும் வந்து கிடைக்கல. ஒரு சைடு இருந்ததுன்னா கொஞ்சம் காலதாமதம் ஆகும். காம்ப்ரமைஸ் 2 பேர் போயிட்டாங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். கிட்டத்தட்ட ஜீவனாம்சம் என்ன வரும், என்ன கொடுக்குறது, ஒரு டைவர்ஸ் தர்றாங்களா தரலையா அவங்க ஒய்ஃபு அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்பட்டுருக்கு. மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருக்கார் ஜெயம் ரவி.
அதனால் தனியாக விடுறத விட இப்போ இருக்கிற நட்புகளும் சரி சரி யாராவது கூட இருக்கணும். இல்லையா அவங்க அப்பா அம்மா அவங்க அண்ணன் ராஜா இவங்களாம் கூட்டு கொண்டு ஜெயபிரவியை வச்சு பாதுகாக்கணும். இல்லைன்னா ஒரு நல்ல மனிதரை இழந்துடக்கூடாதுங்கிறத நான் வந்து அவருடைய பேட்டியை பார்த்ததுக்கு பிறகு ஆதங்கத்தோடு நான் பேசுகிறேன் சார். நான் ஓகே சார், ஏன்னா இப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, எனக்கு விவாகரத்து கிடைக்கிற வரை நான் எந்த படங்கள்லையும் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஏன் சார் இந்த முடிவு? இல்லை டார்ச்சருங்க. நீங்கள் வேலைக்கு போகும்போது நிம்மதியை வேலை செய்யணுமா இல்லையாங்க? சாதாரணமாக குடும்பத்தில் பிரச்சனை நடந்து வேலைக்கு போனாலும் நிம்மதி வேலை செய்ய லீவ் போட்டு போயிடுவாங்க. இப்போ இவர் ஜெயபிரவி நம்பி பல கோடி போகிற தயாரிப்பாளர் இருக்காங்க. அவர்களுக்கு ஸ்பாயில் ஏறக்கூடாது, அதை பார்க்குறாரு அவர். இப்போ என்னுடைய இந்த பிரச்சனை எனக்கு நிம்மதி வேணும், இந்த பிரச்சனை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து படம் எடுத்து நான் பண்ணுவேன். ஏன்னா அவர் வேறு ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு ரவி ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்காரு, அதில் படம் பண்ணுறாரு. கண்டிப்பாக. ஸோ அதுவும் கண்டினியூ பண்ண முடியல இப்போ. ஸோ இனிமேல் படம் தான் எனக்கு நிம்மதி வேணும், இந்த பிரச்சனை முடிய வரைக்கும் நான் படம் பண்ண மாட்டேன் தெளிவாக சொல்லியிருக்காரு. என்னால் வந்து மற்றவர்கள் தயாரிப்பாளர் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற தாட்டில் சொல்கிறத நான் நினைக்கிறேன். நான் அதை பட் நல்ல விஷயந்தான் அது. அதற்காக படம் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு வேறு தொழில் தெரியாது. பரம்பரையே மீடியாவில் இருக்கிறவங்க தான். அவங்க அப்பா அம்மாவும் மிகப்பெரிய எடிட்டர் அவர். ஸோ தயாரிப்பாளர், அண்ணன் ஒரு இயக்குனர், இவர் ஒரு நடிகர். குடும்பமே எங்கள் கலைத்துறை குடும்பம். வேறு பிஸ்னஸ் நீங்கள் இப்போ வச்சு பண்ண விட பார்க்க தெரியாது அவருக்கு. இப்போ மீண்டும் வருவார் கண்டிப்பாக. ஓகே. பட் ஆனால் இந்த சிக்கல்லேருந்து ரிலீஃப் ஆகி கொஞ்சம் மனசு ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தான் வருவார் நினைக்கிறேன் சார். சார் நான் வந்து அந்த டிவோர்ஸ் டைமிங்கில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் முதற்கொண்டு ஆர்த்தி தான் ஹேண்டில் பண்ணாங்க. அதையே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டு தான் அவர் வந்து வாங்கினாருங்கிற ஒரு சூழலில் ஜெயம் ரவிக்கு இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை அதுதாங்க புரிஞ்சிக்க முடியல. நான் என்ன சொல்கிறேன், அவர் படம் பண்ணுறாரு, கோடிக்குள்ள வருமானம் வருதுன்னா கரெக்டாக யூஸ் பண்ணி ஒரு கைடாக இருந்து ஒரு அன்பை செலுத்தி வழிகாட்டுறாதான் அவர் அடுத்தடுத்த படங்கள் பண்ண முடியும், வெற்றியில் தர முடியும். இவங்களுடைய டார்கெட் என்னன்னே புரிஞ்சுக்க முடியலைங்கிறார். நான் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன்றார். அப்போ இத்தனை வருடங்களாக எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் பண்ண படங்களில் 90% படங்கள் சூப்பர் ஹிட் படம் தான். நிறைய ஹோம்லி என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காரு, மெசேஜ் உள்ள படங்கள் பண்ணியிருக்காரு. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவருக்கு. சிறந்த நடிகர் அவர். நான் எப்படினாலும் பொழைச்சிக்குவேன், எனக்கு பரதநாட்டியம் தெரியும், எனக்கு பரதநாட்டிய ஸ்கூலில் கூட பொழைச்சிக்குவேன்றார் அவர். இப்போ அப்போது நீங்கள் வந்து இவ்வளோ சிக்கல்கள் இருக்கும்போது அவரை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டா அவர் மீண்டும் சினிமா நடித்து வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஆனால் அங்கே ஒரு டென்ஷன் டார்ச்சர் இருக்கும்போது ஒரு நிம்மதி இருக்காது. நிம்மதி இல்லாத போது நீங்கள் வேலை செய்ய முடியாது. அதுதான் சொல்ல வர்றாரு சார். இன்னொரு விஷயம், அவ்வளோ சீக்கிரம் நடிகர்கள் ஒரு பிரச்சனையை பொதுவெளிக்கு கொண்டு வர மாட்டாங்க. அதுவும் ஜெயம் ரவி மாதிரியான ஒரு உச்ச நடிகர், அவரும் இன்னைக்கு வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கு. கண்டிப்பாக சார். எல்லா ஆடியன்ஸுக்கும் அவரை தெரியுங்கிற பொழுது வெளிப்படையாக இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற நோக்கம் என்ன சார்? அதாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வெளியுறத்தை கொண்டு வந்துடணும்லங்க. அவர் இத்தனை வருஷம் பிரச்சனை முடிஞ்சுன்னு வந்து நினச்சிட்டு இருந்தார். அது வந்து நடக்கலை. எல்லா பேரும் வந்து ஜெயம் ரவி மேலே ஒரு கெட்டதாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த முடிவுக்கு எடுக்கிறார். ஒரு ஃபெமினிசம்ங்கிறது வந்து இருக்குது. அது வந்து கரெக்டான பாதையில் போய் கரெக்டாக இருக்கான்னா நம்ம அதுக்காக ஃபைட் பண்ணலாம். பட் ஜெயம் ரவியை டார்கெட் பண்ணும்போது என்ன பண்ண முடியும் நீங்கள்? அதுதான் பிளாஸ்டாரு. நீ இதுக்குள்ளே இன்னும் மனசுக்குள்ளே வச்சுருந்தா ஒரு மனுஷன் வாழவே முடியாதுங்க, ரொம்ப கஷ்டமாயிருங்க. அதுதான் பரவாயில்ல, தெரிஞ்ச விஷயம் தான் வெளியுலகத்தை கொண்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டில் யாரையும் கேள்வி கேட்கவே உடலை அவரே ஃபுல்லாக பிளாஸ்ட் பண்ணிட்டார். நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விக்கெல்லாம் நானே பதில் சொல்கிறேன்ட்டார். ஓகே. ரொம்ப எமோஷனல் ஆகிறாரு, அழுகிறாரு. பசங்க மேலே உயிரே வச்சுருக்கேன், பார்க்க கூட முடியல எனக்கு. அப்படிங்கும் போது ஒரு மனிதன் எப்படிங்க வாழ முடியும்? இவ்வளோ டென்ஷன் டார்ச்சர் இருந்தால் அப்படி என்ன தான் தேவை? ஜெயம் ரவிகிட்ட என்ன தான் தேவை அவர்களுக்கு? பட் அதையே சொல்லணும் உங்கள்கிட்ட. கெனிசா வர்றதுக்கு முன்னாடி இருந்தே பிரச்சனை இருக்குன்றாரு. கெனிசா வந்ததுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. இது வீட்டை விட்டு போனதே இங்கே நிம்மதி இல்லை, டென்ஷன், டார்ச்சர் டார்ச்சர் டார்ச்சரு. 2 மணி ஷூட்டிங் முடிஞ்சு விட்டா ஃபோனை போட்டு எங்கே இருக்க, பக்கத்தில் இருக்கா, வீடியோ கால்லவா அப்படின்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்கிறார். பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரே ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்குது, அதில் கார்டில் ஸ்வைப் பண்ணால் கூட எதுக்கு வாங்கினா, யாருக்கு வாங்கினா, என்னவன்னு கேள்விகள் வருது. ஒரு மனுஷன் நிம்மதியாக வேலை செய்ய முடியல, தூங்க முடியல போது வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டு கோவாலே சுற்றிருக்கார். 2 வருஷமாக பல ஹோட்டலில் தங்கியிருக்கதா சொல்கிறார். இப்போ தான் அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல. அதுக்கப்புறம் தான் கெனிசாவுடைய நட்பு கிடைக்குது. அப்போ அங்கே அவர்கள் பாதிக்கப்பட்டு ஒன்று வந்திருக்காங்க, இவர் பாதிக்கப்பட்டு போகும்போது அங்கே பாதிக்கப்பட்ட சேர்வு ஒரு அன்பு உருவாகுது, அது நட்பாக மாறுது. அந்த நட்பு இப்போ வந்து முடிஞ்சு போச்சு, பிரேக் ஆகிடுச்சு. என்னால் தான் இவ்வளோ கஷ்டத்துக்கு என்னையும் போட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க, கேப்ரா டான்ஸரு சிங்கரு கிளப்பில் பரவ சொல்லி அசிங்கப்படுத்தினா நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு. இப்போ ஜெயம் ரவி தனியாக வந்துட்டார். அப்போ அடுத்து என்ன பண்ண போகிறார் ஜெயம் ரவி? படம் பண்ண மாட்டேன்னு தெளிவாக முடிவை சொல்கிறார்.
அது கஷ்டம், பண்ணாமல் இருக்கக்கூடாது, பண்ணணும். ஜெயம் ரவி சிறந்த நடிகர். பட் அவரை இந்த சூழ்நிலையிலேருந்து மீண்டும் கொண்டு வரணும். அது யார் கொண்டு வருவா? வீட்டில் ஒய்ஃப் கொண்டு வர மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரச்சனை நிறையா இருக்குது. இன்னும் கோபம் வரும் 2 பேருக்குமே. அப்போ அவருடைய ஒன்று ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மா கொண்டு வரணும், அண்ணன் கொண்டு வரணும், இல்லை கூட நட்பு வந்து ரெக்கவரி பண்ணி கொண்டு வரணும். இது ஒரு பிரச்சனை எல்லாம் சேர்ந்து தீர்த்து வச்சால் சிறப்பாக இருந்தால் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். ஏன்னா சார் சமீபத்தில் அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியோட விழாவில் கார்த்தி ஒரு விஷயம் சொல்கிறாரு, எங்கள் கேங்லேயே ரொம்ப நல்ல தங்கமான டீசெண்டான ஜெயம் ரவி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அவருக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக அவர் ஃபீல் பண்ணார். பரவாயில்ல, நம்ம இவ்வளோ பேர் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு. நண்பர்கள் புரிஞ்சுக்கிறாங்க, குடும்பம் புரிஞ்சுக்குது, ரசிகர்கள் புரிஞ்சுக்கிறாங்க, மனைவி புரிஞ்சுக்கலைங்கிற கூட ஆதங்கம் தான் இதான் சார். இல்லை, அதுதான் ஏன் புரிஞ்சிக்கலைங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்லங்க. அது சொன்னால் தானே தெரியும். பட் ஆர்த்தியில் கோவப்படுறாங்க. இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, கெனிஷா ஒன்று போட்டதுக்கு போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்கன்றாங்க. ஓகே, என்ன நடந்தது? இங்கே கெனிஷா வந்ததுக்கு பிறகு பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். அதற்கு முன்னாடியே நடந்ததுன்னு சொல்கிறாரு ஜெயம் ரவி. அப்போ முன்னாடி என்ன நடந்தது? இப்போ இவர் வேற வந்து சில ப்ரூஃப்லாம் நான் வச்சுருக்கேன், இதுவரை சொல்லாமல் இருந்து இனிமேல் சொல்லுவேன்றாரு. இப்போ சொன்னால் ஒருத்தருக்கு சொல்லி வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்கக்கூடாது இல்லையா? அது வேண்டான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஒன்று சேர்ந்து வாழணும். சேர்ந்து வாழ முடியலையா, ரொம்ப ஹாப்பியாக கை கொடுத்து பிரிஞ்சு போயிடலாம். நான் சேர்ந்து வாழணுங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். அப்போ தான் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும். பட் நான் இதுக்கு என்ன முடிவு? ஓகே, அதான். ஸோ ஜெயம் ரவி வந்து படம் பண்ண மாட்டேன், முடிவு தெரிஞ்சதுக்கு எனக்கு வந்ததுக்கு பிறகு தான் படம் பண்ணுவேன்னு தெளிவாக சொல்லிட்டார். அவர் என்ன முடிவை எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத அவங்க அப்பா அம்மா சேர்ந்து டிசைட் பண்ணணும். அண்ணன்லாம் அவருடைய தயாரிப்பாளர்கள். ஸோ கார்த்திக் மாதிரி நல்ல நட்பு இருக்குது. ஸோ அந்த நட்பெல்லாம் சேர்ந்து ஜெயம் ரவி கிட்ட டீட்டெயிலாக உட்காந்து பேசி அந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிங்கனால் மீண்டும் எனக்கு தெரிந்த ஒரு நல்ல மனிதர், நல்ல நடிகர் ஜெயம் ரவி அப்படிங்கிற நம்ம கிடைப்பாரு, அது கிடைக்கும்ங்கிற சொல்லிக்கல விரும்புகிறேன் சார் நான். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். இது வந்து விவாகரத்தில் போய் முடியுதா இல்லை பேசி சுமூகமான பிரச்சனைக்கு வராங்களான்னு நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.